இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்தின் 2வது சனிக்கிழமை. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும் தொடர்ந்து தோத்திரப்பலியும் நற்செய்தி கூட்டமும் நற்கருணை ஆசீர்வாதமும் நடைபெறும். தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி முடிந்தவுடனே திருச்சிலுவை அபிஷேகம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன். இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் திருமுழுக்கு கொடுக்கின்றார். இதோ திருமுழுக்கு யோவானை விட அவர் கொடுத்த திருமுழுக்கு இன்னும் அபிஷேகம் நிறைந்ததாய் இருந்தது என்றும் இதோ கூறப்படுகின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம். அந்த திருமுழுக்கு ஏற்ற வாழ்வு வாழ கிருபை தரும்படி நாம் இணைந்து ஆனமலை ஆரோக்கிய அன்னையிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். பரலோகத் தந்தையே இறைவா, இன்று சனிக்கிழமை ஆனமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஆரோக்கிய தாயை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசும்படி துன்பம், துயரம், வேதனை, வருத்தம், கவலை, கண்ணீர், மன அழுத்தம், போராட்டம், சவால்கள், பயம், நடுக்கம், அச்சம், எல்லா விதமான தீய சக்தியிலிருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இதோ இந்த நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.